ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்னைக்கு நம்ம சேனலில் ரோட் சைட் காளான் ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக வேணாம், இந்த அளவுக்கு கட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த ஃப்ரை மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் 65 அண்ட் காலிஃப்ளவருக்குலாம் போடுவோம் இல்லையா, இந்த மசாலா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான எந்த சில்லி சிக்கன் மசாலா 65 மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணுங்கள், ஒரே இதாக ஊற்றிட வேணாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பக்கோடா மாதிரி எடுத்து இப்படி போடுற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த பதம். இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டைக்கோஸை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாகவே தேவைப்படும். அது மூழ்கி நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் ஹைலேயே இருக்கட்டும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும், எண்ணெயெல்லாம் ரொம்ப உறிஞ்சிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக குக் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள், பார்க்குறப்போவே தெரியுது நல்லா. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி நான் ஒரு ஓக்கில் செய்ய போகிறேன். அந்த ஓக்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் டீப் ஃப்ரை பண்ண ஆயிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் குக் ஆகி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் இன்றைக்கி குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால. அண்ட் டொமேட்டோ கெச்சப், இதுவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கும். சோயா சாஸ் ஒரே 1 டேபிள் ஸ்பூன். இது ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் கொடுத்துரும். சோயா சாஸ் எப்போவுமே கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக. உங்களுக்கு இல்லை கிரேவியாக வேணாம், எனக்கு ட்ரையாக இருந்தால் போதும்னு சொன்னிங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இன்னும் தண்ணி சேர்த்து அந்த தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. இந்த கிரேவி கொஞ்சமாக ஹீட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பொரிச்சு வச்ச அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் கிளறும்போது இதோட கிறிஸ்பினஸும் அண்ட் அந்த கிரேவி எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்துட்டோன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.